ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுவையான காரக்குழம்பு, அதுவும் வெஜிடபிள்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் ரொம்ப அட்டகாசமான சுவையில் ஒரு காரக்குழம்பு. மதியான லஞ்சுக்கு சூடான சாதம் வடித்து கூடவே ஒரு பொரியல் அப்பளத்தோட இந்த காரக்குழம்பையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. ஸோ வாங்க இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி மண் சட்டியில் பண்ண போகிறேன். ஸோ அதில் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திட்டு, இந்த குழம்பு நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு நல்லா வெடிக்கட்டும். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். இந்த வெந்தயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போது வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூட ஒரு 6-7 பல்லு பூண்டை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டு இந்த காரக்குழம்புக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவர் தரும். ஸோ இப்போ இது இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் 2-3 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி உடச்சி வச்சதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஒரு 1 நிமிஷத்துக்கு இந்த ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த பூண்டு இந்த நல்லெண்ணெயில் வதங்குறப்போ அப்படி ஒரு அரோமா இப்போவே நமக்கு வருது. இது கூட ஒரு 30 சின்ன வெங்காயம் நான் உரித்து வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக நமக்கு வதங்கும். அதனால் இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து இப்போ இதை நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நான் வதக்கி விட போகிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறி இருக்குது பாருங்கள். இப்போ மசாலா பொடிகளெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி சேர்க்குறேன். அப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் நான் வீட்லேயே பண்ணது. இதோட ரெசிபி வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இந்த ஆயில்லையே 1 நிமிஷத்துக்கு இதை வதக்கிடலாம். இப்போ இது கூட நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புளி சேர்க்க போகிறதுனால இந்த ஒரு தக்காளி நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி மேலே தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி வதக்கின பிறகு தான் புளி சேர்த்தணும், இல்லைன்னா அந்த தக்காளியோட பச்சை வாசனை அப்படியே இருக்கும். ஸோ இப்போது நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போது இந்த குழம்பு நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு திக்காய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். அதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் தேவைப்படும். ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இது இப்படியே வேக விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ அருமையாக திக்காய் வந்திருக்கு. மேலே எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்மளோட காரக்குழம்பு ரொம்ப சுவையாக தயாராகிருக்கு, நல்ல மணமும் வருது. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். பாருங்கள், மண் பாத்திரத்தில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகும் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. ஸோ நம்மளோட சின்ன வெங்காய காரக்குழம்பு ரொம்ப அட்டகாசமாக தயாராகிடுச்சுங்க. இது மதிய லஞ்சுக்கு சுடு சாதத்தோட ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்களும் இதையே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.